இந்தியன்ஸுடைய 2025 ஸ்குவாட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க தான் இந்த வீடியோ. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நம்ம வெச்சு ஹாய் ஃப்ரம் பாலா. கஷ்டப்பட்டு காசெல்லாம் போட்டு எப்படியாவது ஒரு பிளேயரை வாங்கலான்னு ஒவ்வொரு டீமும் எவ்வளோ பாடுபடுறாங்க தெரியுமா? அதுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்குவாட் இருக்கிறதெல்லாம் சும்மா கிடையாது தம்பி. சும்மா நீங்கள் பாட்டுக்கு எதையாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க, ஒழுங்காக பேசுங்க அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்தளவு வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட கம்மி அமௌண்ட், அதாவது அவங்க வந்துட்டு தே வென்ட் ஃபார் த பிக் நேம்ஸ் ரிட்டென்ஷனில் இல்லையா. எனக்கு வந்து ஜஸ்பிரீத் பும்ராவும் வேணும், சூரியகுமார் யாதவும் வேணும், எனக்கு வந்துட்டு நம்ம தலைவன் திலக் வர்மாவும் வேணும், அப்புறம் வந்துட்டு நம்மளுடைய டாப் பிளேயர்ஸான சூரியகுமார் யாதவை தாண்டி அதுக்கும் அப்படிங்கிற மாதிரி சீனியர் பிளேயர் ரோஹித் சர்மா வேணும், கேப்டன் ஹார்திக் பாண்டியா வேணும்னு எல்லாரையுமே அனுசரித்து போகக்கூடிய ஒரு ஸ்குவாடை தயார் பண்ணணும்னு அவங்க ரிட்டென்ஷனில் முடிவு பண்ணதே நம்ம பாராட்டியிருந்தோம். அந்த வகையில் பார்க்கும்போது அந்த அவங்களுக்கே போன அந்த அமௌண்ட்டுகளை தாண்டி மிச்சம் இருந்த பணத்தை வச்சு இவங்க ஒரு ஸ்குவாடை இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்காங்கன்றது உண்மையிலே வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். அதுலேயும் மும்பை இந்தியன்ஸ் அவங்களுக்குன்னே உரித்த ஒரு விஷயமான யங் பிளேயர்ஸை, பல பேர் அந்த யங் டேலண்ட்ஸை அண்டர் 19 அண்டர் 20 விளையாடக்கூடிய இவங்களை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த டேலண்ட் ஸ்கவுட்டிங் அழகாக பண்ணி இந்த தடவையும் வந்து அற்புதமான பல வீரர்களை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களுடைய பிளேயிங் 11 எப்படி இருக்குது, எந்த மாதிரி ஒரு பிளேயிங் 11 கட்டமைச்சிருக்காங்க. ஆகாஷ் அம்பானி பேசும்போது சொல்லியிருந்தார் ஆக்ஷன் அப்போ, நாங்கள் வந்து ஏற்கனவே எங்களுடைய பிளேயிங் 12 நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு, இனிமேல் எடுக்க போகிறதெல்லாம் சும்மா காய்ச்சிக்கோ வெள்ளைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்தளவுக்கு அப்படி என்ன பிளேயிங் 11 இன்றைக்கி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, எங்கே அவங்களுடைய மைனஸ், இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்காங்கப்பா இவங்க, இங்கெல்லாம் தொட்டா அவள் தான் ஷாக்கே அப்படின்ற மாதிரி, இந்த இடத்துலலாம் தொட்டா இவங்க ரொம்ப வீக்கே அப்படின்ற மாதிரி வந்து வீக்காகிற இடம் எங்கே எப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். மும்பை இந்தியன்ஸோட இந்த 2025 ஸ்குவாட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஓப்பனர் ஸ்லாட்டுக்கு ஒரு 3 பேர் இருக்காங்க. ரோஹித் சர்மாவோட இணைந்து ஆடிக்கிட்டு இருந்த இஷான் கிஷானை இழந்த மும்பை இந்தியன்ஸ் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து ஒரு இந்தியன் ஓப்பனரெல்லாம் தேடலை. ரயன் ரிக்கல்டன் அண்ட் வில் ஜாக்ஸ் இருவர் இருக்கிறாங்க. இப்போ ஆர்சிபிலேருந்து வில் ஜாக்ஸை உள்ளே கொண்டு வந்துருக்காங்க. அவர் வந்து ஒரு ஓப்பனராக விளாடுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் மிடில் ஆர்டரில் பயன்படுத்துறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரயன் ரிக்கல்டன் வந்துட்டு எம்ஐ கேப் டவுனுக்கு வந்துட்டு அங்கே சவுத் ஆஃப்ரிக்கா SA20 வந்து இவர் சூப்பராக வந்து ஒரு ஓப்பனராக விளையாடிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ அதனால் அவரை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்போஜர்லாம் பார்த்துட்டாரு அப்படின்ற அடிப்படையில் T20 டோர்னமெண்ட்லாம் பார்த்துட்டாரு. எப்படி டெவால்ட் பிரெவிஸை உள்ளே கொண்டு வந்தோமோ, டிம் டேவிடை உள்ளே கொண்டு வந்தோமோ, அந்த மாதிரி இவரையும் கொண்டு வாங்க சார் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்ததை வந்து கரெக்டாக நீங்கள் கொண்டு வந்துருக்காங்க. ரயன் ரிக்கல்டன் ஒரு செம்மையான ஓப்பனரு. அவர் மட்டும் இங்கே வந்து ஓப்பனிங் ரோஹித் சர்மாவோட இறங்கி 2 பேரும் வந்து நல்லா அப்படி பிளாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா டோட்டல் க்ளோஸ் அம்புட்டு டேமேஜ் ஆப்போசிட் டீமுக்கு தான்ற மாதிரி இருக்குது. பட் இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கார் வில் ஜாக்ஸ். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் மிடில் ஆர்டர் தான், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மிடில் ஆர்டரில் அவங்க யாரெல்லாம் வச்சுக்காங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா அப்படின்னு அவங்க ரிட்டென்ஷனில் உள்ளே கொண்டு வந்த 2 ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ். அவங்கள தாண்டி யங்ஸ்டர்ஸ் ஒரு 3 பேர் இருக்காங்க. கிருஷ்ணன் ஸ்ரீஜித்தும் ராபின் மின்ஸும் அப்புறம் பெவன் ஜான் ஜேக்கப்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த டெவால்ட் பிரெவிஸ் கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இவரையும் வந்து இந்த தடவை சிஎஸ்ஸாக உள்ளே கொண்டு வந்துருக்காங்க. தம்பி நீங்கள் இந்த தடவை கன்ஃபார்ம் தம்பி, எது சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்கறதுக்கா, ஐயோ தம்பி விளையாடுறதுக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. எப்படிலாம் அவங்க பிளேயிங் 11 அமைப்பாங்க, யாரெல்லாம் உட்கார வச்சுட்டு நம்மளுடைய இந்த புது டெவால்ட் பிரெவிஸ், அதாவது நம்ம பேபி ஜான் அவர்களை எப்படி கூப்பிட்டு வருவாங்க. பேபி ஜான் ஐயோ அது பெவன் ஜான் இல்லைங்க, எனக்கு பெவன் ஜான்லாம் நல்லா இல்லை, பேபி ஜான் தான் நல்லா இருக்குது. பேபி ஜான் சண்டேக்கு சண்டே. ஸோ பேபி ஜானை எப்படி உள்ளே கொண்டு வருவாங்கன்றதெல்லாம் வந்து ஒரு கேள்வி தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க மிடில் ஆர்டரில் வந்துட்டு ஒரு இந்தியன் கோர் கொஞ்சம் குறையுதோ அப்படின்னு முன்னாடி தோணிக்கிட்டு இருந்த மாதிரி தான் இப்போ அதை விட அதிகமாக தோணுது. ஏன்னா வந்துட்டு இஷான் கிஷானை வந்துட்டு வெளியே அனுப்பிச்சதே வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். இந்த வகையில் பார்க்கும்போது இப்போ நேஹல் வதேரா கிடையாது, அவருக்கு பதிலாக யார் உள்ளே வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர்ஸ்லாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வீரர்களா, ஒரு நேஹல் வதேரா டைப்பை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவங்ககிட்ட டேலண்ட் இருக்குது, டேலண்ட் இல்லாத ஸ்கில் செட் இல்லாத வீரர்களை அவங்க கையில் வச்சுக்கல. பட் ப்ரூவன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை, அது ஒன்று தான் கொஞ்சம் லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவங்ககிட்ட. இவங்களுக்கு கூட கொஞ்சம் அக்கம்பெனி பண்ணுறதுக்காக நம்ம ஏற்கனவே ஃபினிஷர்ஸ் ரோலில் பார்த்தோம், ஹார்திக் பாண்டியா அண்ட் நமன் தீர் இருக்காங்க. ஃபினிஷர்ஸ் ரோலில் இருக்கக்கூடிய 2 பேருமே இவங்களுடைய ஆல்ரவுண்டர்ஸ். அது ஹார்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், நமன் தீராக இருக்கட்டும், 2 பேருமே நல்ல ஆல்ரவுண்டர்ஸ். அதில் ஹார்திக் பாண்டியா சொல்லவே தேவையில்லை. இவங்களுடைய பவுலர்ஸ் 3 பேர், ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட் அண்ட் தீபக் சஹார் வந்து பவுலிங் போடும்போது 4வது வீரராக இவரும் வந்து பவுலிங் போடுறாங்க. எல்லாமே ஒரு சான்சஸ் இருக்குது ஹார்திக் பாண்டியாவுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பவுலிங்கை நம்ம அடுத்து பார்த்துடுறது பெஸ்ட்டு. பிகாஸ் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டீமுக்குள்ளே வந்துட்டு பவுலிங் அப்படின்றது வந்து ஆல்ரவுண்டர்ஸ் மெயினாக எப்பவும் பண்ணுவாங்க. கைரான் பொலாடு பண்ணுறதாகட்டும், டிம் டேவிட் அந்த கணக்கில் தான் நம்பி வாங்கினாங்க. ஹார்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களுடைய ஆல்ரவுண்டர்ஸ் எப்போவுமே பவுலிங் ரொம்ப சூப்பராக போடக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருந்திருக்காங்க சீசன் முழுக்க எல்லா தடவையுமே. ஸோ இந்த தடவை பார்க்கும்போது அந்த மாதிரி யார் அப்படின்னா ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டரை தூக்கியிருக்கிறாங்க. சிஎஸ்கே இருந்து நீ மட்டும்தான் ஏன் பிளேயர் எடுப்பியா, பிராவோ அன்னைக்கு நீ எடுத்துகிட்டு போனாலியோ, இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு பவுச்சுக்கு பவுன்னு சொல்லி கையில் தூக்கி வச்சுக்கிட்டு
வச்சிருக்கிறது யார் அப்படின்னா மிச்சல் சாண்ட்னரை. பட் என்னை பொறுத்தவரையில் முக்கியமாக என்ன அப்படின்னா மிச்சல் சாண்ட்னர் பிளேயிங் லெவனில் இருப்பார்ன்ற எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது. சிஎஸ்கேல அவருக்கு பிளேயிங் லெவனில் பெருசாக ஒன்றும் வாய்ப்பு கிடைக்கல. அது எல்லாத்தையுமே வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்துட்டு அண்ணே வாங்க அண்ணே அப்படின்னு கூப்பிட்டு போய் அவருக்கு வந்து பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து. அவரோட இணைந்து பயனாற்றுறதுக்காக யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரிட் பும்ரா, ஜேஎஸ், ட்ரெண்ட் போல்ட்டு, தீபக் சஹார் இப்படின்ற இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கிறாங்க. இவங்களே வந்து மொத்தமாக ஒரு 12 ஓவர் அற்புதமாக அவங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் இட்ஸ் பேட் டே, யாராவது ஒருத்தவங்க அதிகமாக ரன்ஸ் லீக் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தவிர்த்து நார்மலாக ஆன் பேப்பர் பார்க்கும்போது இவங்க 3 பேருமே வந்து ஒரு டேலண்டட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ரீஸ் டாப்ல மாப்ல டாப்ல 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 மாப்ல தலைவர் வந்திருக்காப்ல. ஏன்னா இங்கே கரண் சர்மா வந்து ஒருவேளை மிச்சல் சாண்டனோட ஒரு காம்பினேஷனில் 2 பேர் சேர்ந்து ஓவர் போட்டாங்க அப்படின்னா அற்புதமாக இருக்க போகிறது என்பது தான் என்னுடைய கருத்து. பட் நீங்கள் தான் அதை யோசிச்சு சொல்லணும். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது என்ன அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய பிளேயிங் 11. ஸோ அவங்களுடைய பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு 3 பேரை நம்ம வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டுக்காக வந்துட்டு கொண்டு வந்து வைக்கிறோம். ரோஹித் சர்மா நம்பர் 1ல் விளையாட போகிறாரு. அவர் கூட விளையாட போகிற ஓப்பனர் யார் அப்படின்னா ரயன் ரிக்கல்டன். கண்டிப்பாக வந்து எல்லாருமே வில் ஜாக்ஸ் விளையாடணும்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸ் வந்து மிடில் ஆர்டரில் ஆட விட்டுட்டு நீங்கள் வந்து இவர் இப்படி ஆடுறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரயன் ரிக்கல்டன் வந்து அவங்களுக்கு கேப்டவுன் எம்ஐ கேப்டவுனில் அங்கே ஆடிட்டு இருக்கிறாப்ல. அடுத்தது 1 டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்கேஒய் அசைக்க முடியாத நம்பிக்கை வில் ஜாக்சன் நான் எதிர்பார்த்த மாதிரி நம்பர் 4ல் விளையாடலான்னு நினைக்கிறேன் நான். பிகாஸ் அவர் வந்துட்டு ஓப்பனராக விளையாடி நீங்கள் வேஸ்ட் பண்ணுறத விட இவர் இந்த இடத்துல விளையாடுறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டர் ஆப்ஷன். இஸ் அ ப்ரூவன் விக்கெட் கீப்பர், ஏற்கனவே மேலே இருக்கிற ரிக்கல்டன். அதனால் வந்துட்டு அவர் வந்து ஒரு நல்ல ஈஸி சாய்ஸ் கிடைக்குன்றது தான் நம்ம நம்பிக்கை. 5th வீரர் யார் அப்படின்னா திலக் வர்மா. ரொட்டேட்டும் பண்ணி ஆடுவேன், ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாகப்படுத்தியும் ஆடுவேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, நமந்தீர்னு சொல்லி இந்த 5, 6, 7 அப்படியே வந்துடுது. ஸோ இப்போ வில் ஜாக்ஸ் உள்ளே வந்தனால வந்துட்டு ஹார்திக் பாண்டியா கன்ஃபார்ம்டாக வந்துட்டு 5க்குள்ளே விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. டாப் 4ல் வர வாய்ப்பு இல்லை. மேபி வந்துட்டு 6 or 7 தான் அவருக்கான கரெக்டான ஸ்லாட். அவர் அதுக்கேற்ற மாதிரி தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்றதான் வந்துட்டு நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இதில் 7ல் நமந்தீர் வந்ததுக்கப்புறமா 8ல் நம்மளோட தலைவன் சாண்ட்னர். இந்த தடவையாவது அவருக்கு ஒரு பிளேயிங் லெவன் வாய்ப்பு கிடைக்கும் நான் நம்பி போட்டிருக்கிறேன். பிகாஸ் சிஎஸ்கே இருந்தது நொந்து போயிட்டாப்பில் தலைவன். அடுத்தது வந்துட்டு 9, 10, 11 பார்த்தீங்கன்னா கரண் சர்மா. ஈ கேன் ஆல்சோ பேட் லிட்டில், கொஞ்சம் பேட் பண்ண தெரியும் அவருக்கு. பட் ஒரு ப்ராமினன்ட் பவுலராக அவரை வந்துட்டு 9ல் போட்டதின் பின்னால் நம்ம பார்க்க வேண்டியது என்ன என்றால் 10 and 11ல் வந்துட்டு ஜஸ்பிரிட் பும்ரா அண்ட் தீபக் சஹார். அதுவும் வந்து சாண்ட்னர், கரண் சர்மா 2 பேரும் பவுலிங் போடும்போது அவங்களுடைய தி பெஸ்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு உண்மையாக மாசாக இருக்கும். நமந்தீர் கேன் அக்கம்பெனி ஒரு சின்ன ஒரு ஓவர் வேணால் போட்டு எங்கேயாவது லைட்டாக வந்துட்டு லீக் பண்ணாமல் ஏதாவது பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ட்ரை பண்ணலாம் அவர். இதுதான் வந்துட்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு கதை. பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் திரும்ப கப்பை அடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளில் ஒரு வெறியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா அது நம்மளால 2-3 வருஷமாக அப்படி அடிக்காமல் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கோம், வாடாமாப்பில் இன்னைக்கு என்னென்னு கேட்டுருவோம், யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படின்ற மீமை போட்டுக்கிட்டு அந்த காலத்தில் நாங்கள் தான் இந்த மாதிரிலாம் வேறு மாதிரி இருந்தோம், இன்றைக்கி எங்களுக்கு தவிர வேறு யாராவது வந்துட்டாங்க, பட் இருந்தாலும் நாங்கள் கிங்கு தான் தெரியுமில்ல, போடுறா பாட்டா யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு ஒரு பெருமையாக பாடிக்கொண்டு எப்படி வந்து சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அது உங்களுக்கு போல கெப்பாய்.